ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இப்போ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா கிளப்பில் மப்பில் திரியிற பொம்பளை அந்த மாதிரி பாட்டெலாம் கிடையாது. கிளப் ஹவுஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆவுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே வாங்கடா கிளப் ஹவுஸில் இருக்கியா நீ, என்னடா நீ இன்னும் இல்லையா வந்து தரடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த கிளப் ஹவுஸ்னால் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கிளப் ஹவுஸ் அப்படின்றத நம்ம மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோரில் போடுங்க, அப்ளிகேஷன் வரும். இது திட்டா பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது 5 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ போயிருக்குன்றது தெரில, ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெல்கம் இன்விடேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வெல்கம் இன்விடேஷன் சம் ஸ்லோகன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்து நெக்ஸ்ட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. எல்லா அப்ளிகேஷன்லேயும் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸை பிடுங்காமல் விட மாட்டாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை. சரி, மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தபடியாக உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணுமோ, இல்லை சில பேர் லூசுத்தனமாலாம் வைப்பாங்க, ஸ்டார்க்கு ஸ்பைக்கி அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. எது இஷ்டமோ வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து செட் பண்ண சொல்லலாம். அந்த அட்டு போட்டு செட் பண்ணோம் இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ அதையும் செட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உடனேலாம் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்களாம். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஐடி வந்து க்ரியேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்களே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறோம். அப்படி என்னடா இது அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனாக, இராணுவ ரகசியம் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டால் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துடுச்சு. நார்மல் மெசேஜ் வந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் கிளப் ஹவுஸ் வந்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரின்ற மாதிரி மெசேஜ் வந்தாங்க. சரி, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட டீமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு டீமே பார்த்தீங்கன்னா 2500 பேருக்கு மேலே. யுவர் ஒய்ஃப் இஸ் மை ஒய்ஃப் அப்படிலாம் டைட்டில் வச்சு பேசிடுறேன். அடியோ வெக்கக்கேடு, என்னடா பண்ணுறீங்க? ஒரு புது அப்ளிகேஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா அது நல்ல விதத்துக்காக நம்ம துளி கூட பயன்படுத்துறதில்ல. சும்மா இப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்தவன் யாருன்னு நினைக்கிறீங்க? கான்ஃபரன்ஸ் காலில் பேசிகிட்டு இருந்தவன், அப்புறம் வாட்ஸ்அப்பில் சும்மா டீம் வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தவன், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி கிளப் ஹவுஸ்னு ஒன்று வந்திருக்கு மாப்பிள்ள, எவ்வளோ அடித்தான் தாங்குவான் போல், இதை வேணால் கொஞ்ச நாள் அடித்து பார்ப்போன்னு சொல்லி அப்படி இன்ஸ்டால் பண்ணது தான் இந்த கிளப் ஹவுஸு. வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டீமாக ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா யார் தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் இல்லை, உலகத்துல இல்லை எவன் வேணும் டீமாக போட்டு பேசிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் நம்மளால் கேட்டுக்க முடியும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒட்டு கேட்க முடியும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ உங்களால் லிசன் பண்ணிக்க முடியும். இதே இது நீங்கள் பேசணும், அதாவது அந்த டீமில் நீங்கள் உங்களோட கருத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை சிம்பிள் ஒன்று இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட்டு போகும். இந்த மாதிரி ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறேன், அவங்க அந்த டீமை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்களும் ஸ்பீக் பண்ணிக்க முடியும், மற்றவங்களும் நீங்கள் பேசுகிறத கேட்க முடியும். இல்லைப்பா போதும்ப்பா, எனக்கு ஒட்டி கேட்டது போதும், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, இல்லை இவங்க கண்டதுகளதே பேசுகிறாங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னா லீவ் குவைட்லி அப்படின்ற ஒரு சிம்பிள் ஆனது கீழே இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டீம்லேருந்து வெளியே வந்துடும். இதே இது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ரூம் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் அப்படின்னா க்ரியேட் நியூ ரூம் அப்படின்னு சொல்லி ஹோம் பேஜ்லேயே கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் உள்ளவங்க கிளப் ஹவுஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆட் பண்ணி பேசிக்க முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் க்ரியேட் பண்ண, அதாவது பப்ளிக்காக யார் வேணால் நீங்கள் பேசுகிற ஒட்டி கேட்குற மாதிரி க்ரியேட் பண்ணவா, இல்லை க்ளோஸ் சர்ஃபேஸில் க்ரியேட் பண்ணவா, இல்லை லாக் மட்டும் ஒரு பூட்டு சிம்பிள் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 பேரை வந்து ஜாயின் பண்ணி விட்றீங்கன்னா அந்த 4 பேருக்குள்ளே மட்டும்தான் பேச முடியும். வெளியால் யாரும் அந்த ரூம்குள்ளே வர முடியாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ். பப்ளிக்ன்றது நான் சொன்ன மாதிரி தான், யார் வேணால் நீங்கள் பேசுகிறத கேட்கலாம், உள்ளே வந்து ஒட்டி கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களும் அதுமாதிரி பேசணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கை சிம்பிள் அமைச்சு பர்மிஷன் கேட்பாங்க. சரி அவங்களும் பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது பொதுவாக இப்போதைக்கு யூடியூபர்ஸ் மூலயமா நிறையாவது ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறேன் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணுறீங்க எனக்கு 1000 மெசேஜ் ரிப்ளை பண்ணேன், கிளப் ஹவுஸ் வாங்க அங்கே வச்சு பேசுவோம், நீங்கள் வந்து என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க, நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், கிளப் ஹவுஸ் ஐடி கீழே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எந்தளவுக்கு, ஏன்னா இருக்கிற 4 அப்ளிகேஷனை வச்சே நம்ம வாழ்க்கை தரிசாக போயிட்டுருக்கு. இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறவங்கள நான் குறை சொல்லலை. இந்த மாதிரி எதுக்குடா இல்லை, அந்த டைட்டிலை பார்த்து தான் வெக்ஸ் ஆகிட்டேன்.
யுவர் ஒய்ஃப் இஸ் மை ஒய்ஃப் ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கியா, என்னடா டே அப்ளிகேஷனே புதுசு, ஆனால் நீங்கள் புதுசாக பேர் வச்சு பேசுகிறீங்களடா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நல்ல விதத்துக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா அன்லிமிட்டடாக 20,000 பேர் வரைக்கும் வந்து கனெக்ட் பண்ணி பேச முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 20,000 பேருக்கு நீங்கள் பேசுகிறத ஒரே நேரத்தில் பப்ளிஷ் பண்ணுற ஒரு குட் அப்ளிகேஷனாக எனக்கு தெரியுது. ஆனால் இதை நம்ம நல்ல விதத்துக்கு என்றைக்குமே பயன்படுத்த போகிறது கிடையாது. மேற்கொண்டு 20,000க்கு மேலே பேச முடியுன்ற மாதிரி அடுத்த அப்டேட்டில் கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இது ட்ரெண்டிங்கில் போய் ஆகுனா இன்ஸ்டால் இருந்து எப்படி ஃபேஸ் ஆப்பு இந்த மாதிரி நிறையா இது ட்ரெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி இதையும் ட்ரெண்ட் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வேணால் கீழே தரேன். லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ண அவசியம் இல்லைங்க, டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய் கிளப் ஹவுஸ்னு போட்டாலே அதான் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானுங்க. பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.